2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமைதிக்கான தலைமைத்துவம் என்ற தலைப்பில் சர்வதேச நாடுகள் பங்கேற்ற விவாதம் நடந்தது. அப்போது தேவையே இல்லாமல் இந்தியாவை சீண்டிய பாகிஸ்தானை உலக நாடுகள் முன்னிலையில் இந்தியா மூக்குடைய செய்தது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். விவாதத்தின் போது காஷ்மீர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய பாகிஸ்தான் பிரதிநிதி ஆசிம் இஃப்திகார் அகமது, தெற்காசியாவில் அமைதி நிலவ வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது, ஆனால் அமைதி ஒருதலைபட்சமாக இருக்க முடியாது என்றார். ஐநா சபை நிகழ்ச்சி நிரலில் இருக்கும் பழமையான தீர்க்கப்படாத சர்ச்சை காஷ்மீர் விவகாரம். இதில் காஷ்மீர் மக்கள் விருப்பத்திற்கு இணங்க நியாயமான தீர்வு தேவை, ஆனால் அதை இந்தியா கிடைக்க விடாமல் செய்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் ஒருதலைபட்சமாக இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. இதெல்லாம் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்று பாகிஸ்தான் பிரதிநிதி பேசினார். இதற்கு பதிலடி கொடுத்த ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி ஹரீஷ் பர்வதனேனி பாகிஸ்தானை வெளுத்து வாங்கினார். அவர் பேசியது, பாகிஸ்தான் தனது சொந்த மக்கள் விருப்பத்தையே மதிப்பதில்லை. நாட்டின் பிரதமராக இருந்த இம்ரான்கானை ஊழல் வழக்கில் சிறையில் அடைத்தது. அவர் நடத்தி வந்த அரசியல் கட்சியை முடக்கியது. ஆடியலா சிறையில் இம்ரான்கான் சித்திரவதை செய்யப்படுகிறார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசு பற்றி ஆலிஸ் ஜில் எட்வர்ட்ஸ் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். மேலும் ராணுவம் தொடர்பான 27வது சட்ட திருத்தம் மூலம் அரசியல் அமைப்பில் சதியை அரங்கேற்றினர். ராணுவ தளபதி அசீம் முனிரை சட்டத்தின் பிடியிலிருந்து வாழ்நாள் முழுதும் பாதுகாக்க செய்தனர். சர்வ அதிகாரத்தையும் ராணுவத்திற்கு வழங்கினர் என்று இந்திய பிரதிநிதி பேசினார். காஷ்மீர் விவாதத்தை இழுத்ததற்கும் பாகிஸ்தானுக்கு அவர் பதிலடி கொடுத்தார். காஷ்மீர் எந்த காலத்திலும் இந்தியாவுக்கு சொந்தமாகவே இருந்தது, இப்போதும் இருக்கிறது, எப்போதும் அப்படித்தான் இருக்கும். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முன்வைப்பது எல்லாம் தேவையற்ற கோரிக்கை. இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் தீங்கு விளைவிப்பதில்தான் பாகிஸ்தான் குறியாக இருக்கிறது. இதில்தான் வெறித்தனமாக கவனம் செலுத்துகிறது. காஷ்மீர், லடாக் எப்போதும் இந்திய பகுதிகள்தான் என்று பர்வதனேனி பேசினார். சிந்து நதிநீர் விவகாரத்திலும் பாகிஸ்தான் முகத்திரையை கிழித்தார். இந்தியா 65 ஆண்டுகளுக்கு முன்பு நட்பு மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த 6.5 தலைமுறைகளில் பாகிஸ்தான் 3 போர்களையும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களையும் இந்தியாவில் நடத்தியுள்ளது. இதன் மூலம் ஒப்பந்தத்தின் அடிப்படையையே மீறிவிட்டது. சமீபத்தில் கூட பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பஹல்காமில் கொடிய தாக்குதலை நடத்தினர். மத அடிப்படையில் மக்களை குறிவைத்து 26 பேரை கொன்று குவித்தனர். இந்த சூழ்நிலையில்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கான தனது ஆதரவை முடிவுக்கு கொண்டு வரும் வரை இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும். பாகிஸ்தான் எந்த வகையில் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டாலும் அதற்கெல்லாம் இந்தியா உரிய முறையில் பதிலடி கொடுக்கும் என்று நம் பிரதிநிதி பர்வதனேனி பேசினார். Madam President, before I conclude, I refer to the statement made by the representative of Pakistan today. India would like to reiterate that the Union territories of Jammu and Kashmir and Ladakh are an integral and inalienable part of India. They were, are, and will always remain so. Pakistan's unwarranted reference to Jammu and Kashmir in today's open debate attests to its obsessive focus on harming India and its people. A serving non-permanent Security Council member that chooses to further this obsession in all meetings and platforms of the UN in pursuit of its divisive agenda cannot be expected to fulfill its designated responsibilities and obligations. India had entered into the Indus Waters Treaty 65 years ago in good faith, in a spirit of goodwill and friendship. Throughout these 6.5 decades, Pakistan has violated the spirit of the treaty by inflicting 3 wars and thousands of terror attacks on India. In the last 4 decades, tens of thousands of Indian lives have been lost in Pakistan-sponsored terror attacks, the most recent of which was a Pahalgam terror attack in April 2025, which involved religion-based targeted killings of 26 innocent civilians by Pakistan-sponsored terrorists. It is in this backdrop that India has finally announced that the treaty will be held in abeyance until Pakistan, which is a global epicenter of terror, credibly and irrevocably ends its support for cross-border and all other forms of terrorism. Pakistan, of course, has a unique way of respecting the will of its people by jailing a prime minister, by banning the ruling political party, and by letting its armed forces engineer a constitutional coup through the 27th Amendment and giving lifetime immunity to its Chief of Defence Forces.
Let me be clear. India will counter Pakistan-sponsored terrorism in all its forms and manifestations with all its might. Madam